மேல்மருவத்தூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் அருட்பாதங்களிலும் ஆதிபராசக்தி சித்தர் ஞானபீட நாயகர் தவத்திரு பங்காரு அடிகளார் திருப்பாதங்களிலும் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். இது கடத்தல்காரர்களை பற்றிய படம் அல்ல. இது கற்பழி சம்பந்தப்பட்ட படம் அல்ல. இது ஊழலை சொல்லும் படம் அல்ல. இது இந்த இந்திய விருட்சத்தின் ஆணிவேராய் இருக்கக்கூடிய பாசத்தை பற்றிய படம், பண்பாட்டை பற்றிய படம். ராயப்பட்ட ஆஸ்பத்திரி போன வரையா? மீட்டருக்கு மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. என்னப்பா ஆஸ்பத்திரி 5 ரூபாய் அதிகமா கேக்குற? இந்தியா ஏழை நாடுப்பா, சார்ஜ் எல்லாம் ஏத்தாத. இந்தியா ஏழை நாடா? அப்ப அப்படியே நடந்து போ. ஐயோ, அந்த அம்மா வராங்களே. சார் சார், ராயப்பேட்டைக்கு தானே போனோம், வாங்க உட்காருங்க. மீட்டருக்கு மேல 5 ரூபாய் கொடுக்க முடியாதுப்பா. பரவாயில்ல சார், மீட்டர் துட்டே கொடுங்க, உட்காருங்க. என்னது திடீர்னு இந்தியா மாறி போயிடுச்சா? யோ, துட்டு வாங்குறீல, நல்ல தண்ணியில கழுவையா? சர்தாயா, நீ கொடுக்கிற 50 காசுக்கு கிளாஸ கழுவுறன, அது பெரிய விஷயம். போவியா? ஐயோ, அந்த அம்மா வராங்க. ஐயோ, என்ன சொல்ல போறாங்க? என்ன நல்ல தண்ணியில கழுவுறான் திடீர்னு? ஓ, அந்த அம்மா வர்றாங்க, அதுதான். உங்க எச்ச என்ன சார்? அபிஷேக தீர்த்தமா நீங்க நக்கி நக்கி கொடுத்தா நாங்க தொட்டு வாங்கறதுக்கு? இவ்வளவு பேசுறீங்களே,
ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் கொஞ்சம் ஈரம் பண்ணி பையில வச்சுக்கிட்டா என்ன? கொண்டாங்க, நானே எடுத்துக்கிறேன். நாங்க ஏதாவது செஞ்சுட்டா போதும், வாய்க்கிட்டே சண்டை போடுவீங்க. இந்தாங்க. என்னம்மா அது? 80 பைசா சில்லற. நோட்டா கொடுத்தா ஏன் நோட்டா கொடுத்தீங்க, சில்லற கொண்டாடுறது இல்லையான்னு சண்டை போடுறீங்கல்ல. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பஸ்ல வரவங்க எல்லாரும் சில்லறையா கொண்டாந்தா திருப்பதி உண்டியில தான் நீங்க கழுத்துல கட்டிக்கணும். அந்த ஸ்டாப்ல நான் இறங்கணும், நிறுத்த சொல்லுங்க. என்ன டிரைவர் சார், சௌக்கியமா? இல்ல, எப்பவும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி பறக்கும். நான் வண்டியில இருக்கேன்னு 20 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. இப்ப நான் இறங்கிட போறேன், நடத்துங்க. ஏம்பா கண்டக்டர், நாங்கெல்லாம் ஏதாவது வாய் தவிர சொல்லிட்டா உடனே சண்டைக்கு வந்துருவேன். அந்த அம்மா வாங்குன்னு வாங்கிட்டு போகுது. ஆள் அப்படியே சைலண்ட் ஆயிட்டியே. ஏப்பா, நீ என்ன விஷயம் புரியாத ஆளா இருக்க? அந்த அம்மா யார் தெரியுமா? பெட்டிஷன் பெரிய நாய்க்கு. ஏதாவது தப்பு தண்டா கல்ல பட்டா போதும், உடனே பெட்டிஷன் போடும். வெறும் முட்டை பெட்டிஷன் இல்லையா, பேரோட போயிடும். ஓஹோ, இவங்க தான் பெட்டிஷன் பெரிய நாயகியா? பெரிய நாயகி, பெட்டிஷன் பெரிய நாயகி, பெரிய நாயகி, பெட்டிஷன் பெரிய நாயகி. ஊருக்காக உழைப்பா, ஒண்ணு நினைச்சா அத முடிப்பா. திருட்டுத்தனங்கள் நடந்தா அத துணிஞ்சி அவ தடுப்பா. ஊருக்காக உழைப்பா, ஒண்ணு நினைச்சா அத முடிப்பா. திருட்டுத்தனங்கள் நடந்தா அத துணிஞ்சி அவ தடுப்பா. ஏதாச்சும் தப்பு தண்டா எவனாச்சும் செய்ய கண்டா எதுக்கால வந்து நிப்பா. எதுப்பா நெருப்பா இருப்பா. ஊருக்காக உழைப்பா, ஒண்ணு நினைச்சா அத முடிப்பா. திருட்டுத்தனங்கள் நடந்தா அத துணிஞ்சி அவ தடுப்பா. பங்களாவில் தான் இருந்தும் பண்புடனே வாழ்வாளா. பல்லக்கு போல் கார் இருந்தும் பல்லவனில் போவாளா. பொம்பளமில் மோதுகிற போக்கிரிய கண்டாலே பெத்தெடுத்த தாய் போல புத்திமதி சொல்வாளே. பேட்டையில உரைகளை கேட்பாளே. கொடி பறக்கிற கோட்டையில மந்திரிய பாப்பாளே. நாள்தோறும் குப்பை குழா நடுவால சேரியசனா தாய் போல வாழும் விதம் இவதான் எழுதி கொடுப்பா. பெரிய நாயகி, பெட்டிஷன் பெரிய நாயகி. கார்பரேஷன் தண்ணி வர கால்களுக்கு காத்திருக்கும். தாய் கூலத்தை பார்த்தாலே தாங்கிக் கொள்ள மாட்டாளே. போனெடுத்து பேசிடுவா, பெண் புலி போல் சிரிடுவா. பொங்கி வரும் கங்கையை போல் தண்ணி கொட்ட செஞ்சிடுவா. எடியோர்க்கு உழைச்சிட இவ போல் யார்? ஊராரே சொந்தம் புறபாடும் பந்தம், ரத்தத்தின் ரத்தம் நினைப்பா. அதுபோல் நடப்பா. பெரிய நாயகி, பெட்டிஷன் பெரிய நாயகி. எந்த கடானாலும் என்ன பொருள் வித்தாலும் தப்பு எடை போட்டாலே ஒப்புக்கொள்ள மாட்டாளே. நியாய வேலை என்னான்னு பட்டியல கேட்பாளே. கண்ட வேலை சொன்னாக்கா கம்பி எண்ணம் வைப்பாளே. ஓயாது இவளது பொது சேவை, ஒரு பொழுதிலும் சாயாது வளது நேர்பார்வை. தருமந்தா பெண்ணானதோ தெய்வீகம் கண்ணானதோ ஆனாயன் சொல்வதோ இவள் ஒரு புதுமை படைப்பு. பெரிய நாயகி,
ஒரு விளக்கு தான் எரியாம இருந்தது. நீங்க பெட்டிஷன் போட்டீங்க. அன்னையில இருந்து தெருவே அம்மாவாசை தானே. ஐயோ, தெருவில் லைட் எரியலையா? சும்மா விடக்கூடாது. நானே ஒரு பெட்டிஷன் எழுதி கவர்னர் நேரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்காக எதுக்குமா கவர்னர் கிட்ட எல்லாம் போயிட்டு? கவர்னர் கையெழுத்து போட்ட ஒரு பச்சை நோட்டை தள்ளிட்டா தெருவிளக்கு தானா அரிஞ்சிட்டு போகுது. வெரி பேட், வெரி பேட். லஞ்சம் கொடுக்கறது வெரி பேட், லஞ்சம் வாங்குறது வெரி பேட். இருக்குது, மாத்திரை போட்டு வந்து பேசுறேன். பேசிட்டு பேசுங்க. எதுக்கமா கவர்மெண்ட் ஆபீசர்களை பாய்ச்சிக்கிட்டு நாம கொஞ்சம் பக்குவமா போயிட்டு அவங்களும் பக்குவமா வந்துட போறாங்க. கார்பரேஷன் வரி கட்டுறது போறதுன்னு இது வேற அப்பப்போ. நோ, ஐ அம் கோயிங் டு ஃபைட் இட், ஐ அம் கோயிங் டு ஃபைட். உங்களுக்கு ஆயுசு பூரா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சொத்து இருக்கு. பெஞ்சி கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போகலாம். எங்களுக்கு பொழப்பு இருக்கு. வழக்கு வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா எங்க வயிறு என்ன ஆகுறது? அதுக்காக பாருங்கம்மா, இனிமே நீங்க எங்களுக்காக எந்த பெட்டிஷனும் எழுத வேண்டாம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆமா. சரி, இனிமே இந்த தெருவுல கொலை நடந்தாலும் சரி, நான் சத்தியமா என் கையால பேனாவை எடுத்து இனிமே யாருக்கும் பெட்டிஷன் எழுத மாட்டேன். அவ்வளவுதான். அப்படி செஞ்சேன்னா, ஏண்டி அப்படி செஞ்சேன்னு என் வீட்டு வாசல நீங்க எல்லாம் வந்து கேட்கலாம். இப்ப போங்க. வாங்க 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 வாங்க.